ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நானும் ரொம்ப சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கேன். திருநெல்வேலி போயிட்டு 10 நாள் அங்கே தங்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த vlog எடுத்திருக்கு இல்லையா, அன்னைக்கு தான் காலையில் ரீச் ஆனது. வீட்டுக்கு வரும்போது கிட்டத்தட்ட 9 மணி ஆயிடுச்சு. மித்துக்குட்டி மட்டும் வந்திருந்தான் கூப்பிட்றக்கு. பஸ்ஸிலிருந்து இறங்கினோடனே சார் அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஸோ அவரை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. பட் பாப்பா வரதுக்குள்ளேயே கிளம்பிட்டான். 9 மணி அப்படிங்கும் போது பாப்பா ஸ்கூலுக்கே போயிட்டான். வந்த உடனே நான் வேலை செய்கிற மூடெல்லாம் இல்லை, ரொம்பவே டயர்டாக இருந்தது. ஏன்னா பெங்களூர்லேருந்து திருநெல்வேலி டிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இல்லைங்களா, அதனால கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்தால் போதும் அப்படின்ட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் சாப்பிட்டு அப்படியே அந்த நாளை ஓட்டியாச்சு. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங். நான் ஊருக்கு போகிறதுக்கு முந்தின நாள் ஈவினிங் அம்மா வந்துட்டாங்க. எப்போ நான் வந்து ஒரு 3 நாளைக்கு மேலே ஒரு இடத்துல தங்குறதாக இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்லி அம்மா அப்பா 2 பேருமே வந்துடுவாங்க. அப்பா வந்து தனியாக விடுறதுக்கு நாங்கள் 2 பேருமே பயப்படுவோம். அவர் அங்கே தனியாக மேனேஜ் பண்ணிக்குவார். பட் இருந்தாலுமே ஒரு பயம் இருக்கும். நைட்டு திடீர்னு உடம்புக்கு சரியில்லாமல் போயிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது, சாப்பாட்டுக்கு கஷ்டம், இதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ மோஸ்ட்லி வந்து 2 பேர்த்த ஒன்றா வர சொல்லிடுவேன். ஸோ அன்னைக்கு வந்து அப்பாவுக்கு கொஞ்சம் வேலை இருந்தது. ஒரு 2 நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நீ போயிட்டு வந்ததுக்கப்புறம் அம்மாவை அனுப்பி வையின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்ட்டு நானும் திரும்பி வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானோட தான் திருநெல்வேலிக்கு போனது. பட் அங்கே வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி சில விஷயங்கள் நடந்ததுனால என்னால் அங்கேயே ஸ்டே பண்ண வேண்டியது ஆயிடுச்சு. இப்படி அப்படின்ட்டு ஒரு 10 நாள், இன்னைக்கு வர நாளைக்கு வர அப்படின்ட்டு ஒரு 10 நாள் பக்கம் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டது, அக்கா இப்படி நீங்கள் வெளியே போயிட்டீங்க அப்படின்னா யார் வந்து குழந்தைகள பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு. 99% அம்மா தான் பார்த்துக்குவாங்க. அவங்க இருந்தாங்க அப்படின்னா எனக்கு பிரச்சனையே இருக்காது. நான் இருந்தால் ஹரிஷ்மிதா மித்ரனை எப்படி பார்த்துக்கணும் அதை விட ஒரு 10 மடங்கு ஜாஸ்தியாக அவங்க வந்து டேக் கேர் பண்ணி பார்த்துக்குவாங்க. ஸோ நானும் வந்து எங்கே போனாலும் டென்ஷனே இல்லாமல் அந்த வேலைகளை முடிச்சுட்டு வருவேன். குழந்தைக்கு என்ன பண்ணுறாங்களோ என்ன சாப்பிட்டாங்களோ அப்படிங்கிற டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அந்த டென்ஷன் சுத்தமாக இருக்காது அம்மா வந்துட்டாங்க அப்படின்னாலே. கண்டிப்பாக எல்லா அம்மா அப்பாவும் இப்படி தான் இருப்பாங்க இல்லையா. ஸோ நான் திருநெல்வேலி போயிட்டு ஒரு 2 நாள் கழித்து அப்பா வந்துட்டார். நான் கொஞ்சம் லேட் ஆகும்னு அப்பாட்ட சொன்னேன். சரி ஓகே நான் அங்கே போகிறேன் அப்படின்ட்டு அப்பாவும் பெரியப்பா 2 பேருமே வந்து இங்கே வந்து தங்கிட்டாங்க. அதனால எனக்கு கொஞ்சம் வந்து திருப்தியாக இருந்தது. சரி அப்பாவுக்கு வீட்டு சாப்பாடு கிடைக்கிது, அம்மா கூட இருக்காங்க, சேஃபாக தான் இருக்காங்க அப்படின்ட்டு. அப்படி இல்லைன்னா அடுத்த நாள் காலையில் அவருக்கு ஃபோன் பண்ணி பேச வரைக்குமே எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அது வந்து என்ன சொல்கிறது, அது ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு பயம். தனியாக இருந்தாங்க அப்படின்னா காலையில் ஃபோன் எடுக்க வரைக்குமே எனக்கு பயமாக தான் இருக்கும். ஃபோன் எடுத்து நல்லா இருக்கேன் டிஃபன் சாப்பிட்ருக்கம்மா அப்படின்னு சொன்னால் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். சரி வந்த உடனே அம்மா ஊருக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அப்பா வந்து சொன்னார், 10 நாள் அங்கே இருந்துட்டேன், வந்து ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அம்மாவை அனுப்பிவி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாங்க. அம்மாவும் அப்படி தான் சொன்னாங்க, ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கேன், நான் இருந்து கொஞ்சம் வேலைகள் எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போகிறேன், அதுக்கப்புறம் நீ உன்னோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. அன்னைக்கு காலையில் வந்து அம்மா தான் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எப்போவும் குழந்தைகளை எப்படி கிளப்புவாங்களோ அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சரி என்னை ஃபோட்டோ எடுக்கிறியா? ஸ்மைல் பண்ணிட்டா? தேங்க்யூ. கொடு பார்க்கலாம்.
நான் ஊருக்கு போன சமயத்தில் இந்த கேமரா ஒன்று சாருக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதை வச்சு வச்சு எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரே குஷி போல் இருக்குது. அதனால் ஃபோன் பண்ணும் போதெல்லாம், நீ வீட்டுக்கு வந்த உடனே உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குமா, நீ வீட்டுக்குள்ளே வரும்போதே ஸ்மைல் பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்ட்டு ஒரே அஹ், என்ன சொல்கிறது, ஒரு குஷியாகவே தான் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தான். என்னன்னு பார்த்தா இந்த கேமரா தான் வந்து என்னை வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ எடுத்து அதை போட்டு காட்டி அவனுக்கு ரொம்ப ஒரு குஷி ஆயிருச்சு. நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னா சில ரொட்டீன் வந்து மாறி போயிடும். நான் காலையில் வெறும் காய்கறி போட்டு சாப்பாடு கொடுத்து அனுப்புவேன். இங்கே வந்ததுக்கப்புறம் அம்மா சொல்லியாச்சு, காலையில் நீ காய்கறி போட்டு கொடுத்தாலும் சரி, இல்லை வேற எது கொடுத்தாலும் சரி, அது கூட கொஞ்சம் தயிர் சாப்பாடு கூட அவ ரொம்ப விரும்பி சாப்பிட்றா அப்படின்ட்டு இந்த ஒரு வாரமாக தயிர் சாப்பாடு, அப்புறம் அது கூட ஏதாச்சும் காய்கறி சாப்பாடு இப்படி வச்சு ஊட்டி அனுப்புகிறாங்க போல இருக்கு. இனி வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க்கு, டெய்லி கர்ட் ரைஸ் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஊட்டி பழக்கினது வந்து எங்கள் அம்மா தான். எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவளுக்கு ஊட்டி விட்டு திருப்தியாக ஆனதுக்கப்புறம் தான் அவளை எங்கேயுமே அனுப்புவாங்க. அது சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு ஊட்டி விடுவாங்க, 6 மணிக்கு ஊட்டி விடுவாங்க. ஒரு இதே இருக்காது. ஊட்டி ஊட்டியே தான் 2 குழந்தைகளையும் வளர்த்துனது. அன்னைக்கு ஹரிஷ்மிதாக்கு வந்து இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் இருந்தது, டான்ஸு. ஸோ அதுக்காக கிளம்பிட்டான். போயிட்டு அன்னைக்கு ஆடி வரும்போது வந்து ஃபஸ்ட் ப்ரைஸும் வின் பண்ணிட்டு வந்தாச்சு. டான்ஸில் வந்து மேடமுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ரொம்ப அழகாக ஆடும். ஒரு நாள் வேணால் நான் வீடியோ எடுத்து போடுறேன், ஏதாச்சும் வ்ளாகில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். பாப்பா சாயங்காலம் 4:30 மணிக்கு வருது. வருத்தாங்க 4 மணிக்கு வரும். சரி சரி, 2 பக்கம் பேக் போடு. பாய் பாப்போ. அவ்வளோதான். நம்பர் 1 கிளம்புனதுக்கப்புறம் நம்பர் 2 ரெடி பண்ணும். அது பிரச்சனையே இல்லை, ஒரு அரை மணி நேரத்தில் கிளம்பிடுவான். அவன் வந்து ரொம்ப வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டான், இண்டிபெண்ட். அவன் வேலையை அவள் பண்ணிட்டு அவன் பாட்டில் கிளம்பி போயிடுவான். ஹரிஷ்மிதா மட்டும் கொஞ்ச நாள் வந்து டிபெண்ட் பண்ணி இருந்தா, இப்போ கொஞ்சம் இண்டிபெண்ட் ஆயிட்டா. பாய் அப்போ. மெதுவா மெதுவா போசன். ஏய் கார் வருது. இந்த தடவை இண்டஸ் வேலியிலிருந்து நமக்கு அனுப்பி வச்சது வந்து ரேபிட் குக் ட்ரிப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரெஷர் குக்கர். ப்ரீமியம் 3 லேயர் பாடி இருக்குது, 100% சேஃப், ஐஎஸ்ஐ சர்டிஃபைட், 5 இயர் வாரண்ட்டி இருக்குது. இண்டக்ஷன்லேயும் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். இதில் 2 லிட்டர், 3 லிட்டர், 5 லிட்டர் வரைக்கும் இருக்குது. நான் வாங்கியிருக்கிறது வந்து 3 லிட்டர் குக்கர். அண்டு இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி போடுறதுக்காக வாங்கினது. இது வந்து கேஸ்ட்ராங் கேஸ்ட் அயர்ன் தவா, ப்ரீ சீசன்ட் நான்ஸ்டிக், 100% பியூர், டாக்ஸின் ஃப்ரீ, இண்டக்ஷன். ஒரு 23.8 சென்டிமீட்டர் இருக்கும், 1.4 கேஜி கெப்பாசிட்டி இருக்கும். இது வந்து சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, தோசை, பராத்தா, ஊத்தாப்பம், இல்லை ஏதாச்சும் வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, ஷாலோ ஃப்ரையிங், இதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹோம் சீசன் வித் லவ் அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா 12% ஆஃப் இருக்குது. அம்மா இருந்தாங்க அப்படின்னா குக்கிங், கிளீனிங் எதெல்லாம் நான் பண்ணுறனோ அதெல்லாமே பண்ணுவாங்க. பட் சில ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு இருக்குது. இந்த கிளாஸ் பாட்டில்ஸு இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் வந்து கஷ்டப்படுவாங்க. அதனால் அந்த ஏரியாக்குள்ளே வந்து அவங்க போகவே மாட்டாங்க. அவங்களுக்கு எப்படின்னா கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் இருந்தாலுமே ஒரு பயம், ஏதாச்சும் தப்பி தவறி உடஞ்சிருமோ அப்படின்ட்டு. நான் கிளம்புன உடனே சில திங்ஸ் எல்லாம் எடுத்து தனியாக வச்சுருவாங்க. அந்த திங்ஸை தொடவே மாட்டாங்க. நீ வந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோ, ஏதாச்சும் உடஞ்சிருச்சுன்னா கஷ்டம் அப்படின்ட்டு அம்மா அந்த பக்கமே போக மாட்டாங்க. ஸோ எப்போ நான் எங்கே போயிட்டு வந்தாலும் ஒரு அரை நாள் இந்த மாதிரி வேலை இருக்கும். மறுபடி அந்தந்த இடத்துல அந்த பொருளை வச்சு டெக்கரேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து என்னோட ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். யாராக இருந்தாலுமே அப்படித்தான் இல்லையா? நம்ம வந்து இன்னொரு பக்கம் போகிறோம் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவங்கனால எதுவும் லாஸ் வரக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே யோசிப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் அம்மாவும் நினைப்பாங்க. ஸோ டேபிள் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஸ்நாக்ஸ் பாக்ஸு, இது ஊர்லேருந்து அப்பாவும் பெரியப்பாவும் வரும்போது நிறையா வந்து பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. அம்மாவுக்கும் டைம் இல்லை, ஏன்னா குழந்தைகளையும் அவங்களையும் கவனிக்கிறக்கே டைம் கரெக்டாக இருந்தது. ஸோ அப்படி அப்படியே வந்து பாக்ஸ்குள்ளே போட்டு டம்ப் பண்ணி வச்சாச்சு. எனக்கு வந்த உடனே இது மட்டும்தான் கண்ணை உறுத்திட்டே இருந்தது. எல்லாமே பிளாஸ்டிக் கவருக்குள்ளே போட்டு ஓப்பன் பண்ணி அந்த மாதிரியே வச்சுருந்தாங்களா. சரி ஓகே, அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் திருநெல்வேலியிலேருந்து வந்திருந்தது, அது எல்லாத்தையும் நம்ம லோட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் அந்த வேலைகள் பார்த்தேன். இதில் என்ன பிரச்சனைனா, அம்மா ஆகட்டும் ஹஸ்பண்ட் ஆகட்டும்
ஏதாச்சும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்போஸ் பண்ணவே விட மாட்டாங்க. அது இருக்கட்டும், குழந்தைங்க சாப்பிட்டுன்னு வைப்பாங்க. பட் பசங்க எது சாப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியும், அது சாப்பிடவும் மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதை சொன்னேன்னா அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஐயோ இவ்வளோ நல்லா இருக்குது, இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஏன் வேஸ்ட் பண்ண வேஸ்ட் எதுவும் பண்ண மாட்டேன். சில ஸ்நாக்ஸ் எல்லாம் 2 பேரும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா உடனே அது பேக் பண்ணி நம்ம வீட்டு சைட்லேயே சில குழந்தைங்க இருக்காங்க. மோஸ்ட்லி வந்து அன்பேக் பண்ணதை வந்து நான் கொடுக்க மாட்டேன். பேக்டாக இருக்கும் இல்லையா, அதையே நம்ம குழந்தைங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அதை எல்லாத்தையும் வந்து ஒரு கவரில் போட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. அட்லீஸ்ட் யாராச்சும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்காக. அதே வந்து பேக் ஓப்பன் பண்ணி இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையும் வந்து நீட்டாக ஒரு கவரில் போட்டுட்டு மித்ரனை வந்து பிக் பண்ணுற வழியில் எங்காச்சும் ஒரு இடத்துல நிறுத்தி அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா வாயில்லாத ஜீவன் ஏதாவது சாப்பிட்டு போயிடும் அப்படின்ட்டு அந்த மாதிரி அதை வச்சிருவேன். ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா உள்ளே என்ன போட்டு வச்சுருக்கோம் அப்படின்ட்டு நமக்கு தெரியாது. ஒன்றுன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி பிளாஸ்டிக் வந்து நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. என்ன தான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் இந்த பாட்டில்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். பட் ரொம்ப வந்து கேஷுவலாக தான் இது யூஸ் பண்ணுவேன். அம்மா கூட சொல்லுவாங்க, ஐயோ இது என்ன இவ்வளோ சத்தம் வருது, ஏதாச்சும் உடச்சிடாதேன்ட்டு. நான் கூட கிண்டலுக்கு சொல்லுவேன், நம்ம வீட்டில் இருக்க பாட்டில்ஸ் நான் சொல்கிறது தான் கேட்கும், நீ உடஞ்ச போன்னு சொன்னா தான் அது உடையும். அதாவது நான் வந்து நீ உடஞ்சு போ பாட்டில் அப்படின்னு சொன்னா தான் அது உடையும் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிச்சுட்டே இருப்பேன். ரொம்ப ரேராக தான் என் கையை விட்டு நழுவும். பட் ரொம்ப கேஷுவலாக தான் இது யூஸ் பண்ணுவேன். ஸோ அம்மா வந்து குழந்தைகள பார்த்துக்கிறாங்க அப்படின்னா காலையில் ஒரு 10 மணி அப்படிங்கும்போது மேக்ஸிமம் எல்லா வேலையும் முடிஞ்சிடும். கார்டன் வேலை வந்து அம்மா பார்க்க மாட்டாங்க. ஸோ நான் வீட்டில் இருந்தேன்னா அதெல்லாம் பண்ணி முடித்து வெளியே கிளம்புறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12:30 ஆயிரும். ஸோ அம்மாவுக்கு வந்து அந்த 10 to 12:30 மணி வரைக்கும் நல்ல ஒரு ரெஸ்ட் இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா சூப்பராக ஏதாச்சும் சீரியல், அவங்க ரெகுலராக வாட்ச் பண்ணுற சீரியலை போட்டு விட்டுட்டு அப்படியே அடுத்த நாளைக்கான காய்கறி இது எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவாங்க. ஒரு விஷயத்த மட்டும் அடிக்கடி மனசில் நினச்சிட்டே இருப்பேன். ஒரு 50 வயசு அப்படிங்கும்போது எல்லாத்தையும் செட்டில் பண்ணி விட்டுட்டு ஸ்மூத்தாக நம்மளோட லைஃப் கொண்டு போகணும். எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கக்கூடாது. குழந்தைகள்லாம் வந்து நல்லா படித்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். அவங்க லைஃப் வந்து நல்லபடியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னாலே அது நாம் பண்ண பெரிய பாக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து லைஃப்பை வேஸ்ட் பண்ணவே கூடாது. அப்புறம்தான் நம்மளோட லைஃப் புதுசாக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு நிறையா பக்கம் போகணும். நிறைய மெமரிஸ் வந்து நம்ம வந்து ஏற்படுத்திக்கணும். ஏன்னா இருக்கிறது ஒரே ஒரு லைஃப் இல்லையா, ரொம்ப சந்தோஷமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த பிரச்சனைக்குள்ளேயும் இன்வால்வ் ஆகாமல் நம்மளோட வேலை, நம்மளோட ஃபேமிலி அப்படின்ட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு ஆசை. இதைத்தான் இப்போ வரைக்கும் நினைப்பேன். இதெல்லாம் அம்மாட்ட அடிக்கடி சொல்லுவேன். அப்போ அம்மா சொல்லுவாங்க, கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னா தான் உனக்கு இன்னுமே வேலை ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ வரைக்கும் எனக்கு ஏதாச்சும் லீவ் கிடச்சிருக்கா சொல்லு, இந்த நாள் வரைக்கும் உனக்காகவும் உன் பசங்களுக்காகவும் தான் பண்ணிகிட்ருக்கேன். எங்காச்சும் நான் பிரேக் எடுக்கவா முடியுது, நானும் உங்கள் அப்பாவும் மாற்றி மாற்றி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு தான் இருக்கிறோம். இப்போ வரைக்கும் எங்கள் 2 பேத்துக்கு ரெஸ்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வகையில் பார்க்கும்போது கரெக்டுன்னு தான் தோணுது. ஏன்னா இவங்க 2 பேரும் எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தின்னு தான் சொல்லுவேன். எல்லா அம்மா அப்பாக்களும் அப்படி தான் இருப்பாங்க. பட் நான் வந்து விலாகில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்னோட பேரண்ட்ஸ் பற்றி சொல்கிறேன். இன்னுமே வந்து 2 பேருமே ஒரு பச்சை குழந்தையாட்ட தான் என்னை ட்ரீட் பண்ணுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து கடினமாக என்னை செய்ய விட மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. விலாக் பார்க்கும் போதெல்லாம் அம்மா சொல்லுவாங்க, எதுக்கு நீ இவ்வளோ வேலை செய்கிற, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இத்தனை வேலைகள் செய்யாத, உடம்பு கெடுத்துக்குவேன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் எப்போ அவங்க வீட்டுக்குள்ளே வந்தாலும் அடுத்த செகண்ட் அம்மா தான் எல்லா வேலைகளும் செய்ய ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி தான் அப்பானா பயங்கரமாக சத்தம் போடுவார், நீ தூங்குறதில்ல, பண்ணுறதில்ல, எதுக்கு இத்தனை வேலைகள் செய்கிற, எதுக்காக இந்த மாதிரி கஷ்டப்படுற அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேருமே என்னை சத்தம் போட்டே தான் இருப்பாங்க. பட் எனக்கு என்னென்னா சின்ன வயசுலேருந்து அவங்க எப்படி என்னை வளர்த்துனாங்கன்னு தெரியும், எந்த அளவுக்கு என்னை பேம்பர் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியும். ஸோ எனக்கு என்னென்னா அவங்க 2 பேரும் என்னை பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு நான் வந்து வளரணும் அப்படிங்கிறது தான் என்னோட பெரிய ஆசையே. ஸோ அதுக்கான நேரங்கள் வந்து அமையும் போது அதை பிடிச்சி மேலே போகணும் அப்படிங்கிறது தான் என்னோட டார்கெட். ஸோ இனியெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட ட்ராவலிங் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். வேலைகள் வந்து இப்போ இருக்கிறத விட கண்டிப்பாக 100% ஜாஸ்தியாக தான் இருக்க போகுது. அவ்வளோ சேலஞ்சஸையும் தாண்டி கண்டிப்பாக நான் வந்து ஒரு
நல்ல நிலைமைக்கு வருவேன் அப்படின்ட்டு இன்னுமே எனக்கு வந்து ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம், கடவுள் என்ன எழுதியிருக்காரோ அது கண்டிப்பாக நடக்கும். சரி, ரொம்ப ஓவராக பேசி போர் அடிச்சிட்டேன்னா, இப்போ வந்து இந்த செராமிக் இருக்கு இல்லையா, ஜார், அப்புறம் அந்த ஸ்பூன் ரெஸ்ட், இது எல்லாத்தையும் வந்து நான் ஊருக்கு கிளம்பும் போது கிளம்புறதுக்கு முன்னாடி அதை எடுத்து தனியாக வச்சுருவாங்க. ஏன்னா கை விட்டு நழுவி எங்கேயாச்சும் கீழே விழுந்துரும், உடஞ்சி போயிடும் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருவாங்க. மறுபடியும் நான் அந்த கிச்சனுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் அதோட இடத்துக்கு அது வந்து சேரும். ஸ்டவ்வு கிட்ட ஒரு குட்டி செராமிக் ஜார் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த ஒயிட் வித் ப்ரௌன், அதில் வந்து பூ போட்டு செடி போட்டு வச்சேன். பட் என்னென்னா இந்த ஸ்டவ்வில் வர ஹீட்னால அது வந்து வாடி போயிடுது. சரின்ட்டு எனக்கு அங்கே ஏதாச்சும் ஒன்று வைக்கணும் அப்படின்னு தோணுச்சு. சரி, கருவேப்பிலை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு தடவை போய் கார்டனில் போய் பறிச்சுட்டு வரக்கு பதிலாக ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா பறிச்சுட்டு வந்து அதில் தண்ணி ஊற்றி ஸ்டோர் பண்ணிட்டோன்னு வைங்களேன், பார்க்குறக்கும் அழகாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையும் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால் அந்த ஜாரை அதுக்கு யூஸ் பண்ணியாச்சு. ஸோ காலையில் சின்ன சின்ன வேலைகள் தான் இருந்தது. என்னால் வந்து அதிகமாக வேலை செய்ய முடியல. ஈவினிங் வந்து கார்டன் வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். ஏன்னா பெங்களூரில் பயங்கர சூடு இப்போ. பெங்களூர் கிளைமேட் வந்து சுத்தமாக மாறின மாதிரி தான் இருந்தது. எனக்கு வந்து வெயிலில் போய் நின்று கார்டனில் வேலை செய்யறதுக்குன்னு தோணல. சரி, சாயங்காலம் வந்து கார்டன் வேலையை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வீட்டில் இருந்த சின்ன சின்ன வேலைகள் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ மித்துக்குட்டி கூப்பிட்டு வர்றதுக்குள்ளே அம்மா வந்து அவனுக்கு தனியாக செஞ்சுட்டாங்க. இந்த தனியாக செஞ்சு பழக்கினது இது எல்லாமே எங்கள் அம்மா தான். நிறைய பேர் என்னைய சொன்னீங்க இல்லையா, இப்படி கொடுத்து பழக்காதீங்க அக்கா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் எல்லாம் வந்து எங்கள் அம்மாட்ட தான் சொல்லணும், அம்மா இந்த மாதிரி செஞ்சு பழக்காதீங்க அப்படின்ட்டு. எப்போவுமே ஹரிஷ்மிதாக்காகட்டும் மித்துக்குட்டிக்காகட்டும் தனியாக தான் அம்மா சமையல் செஞ்சு வளர்த்துனது. ஹரிஷ்மிதாவெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 வயசு வரைக்குமே அம்மா கூட தான் இருந்தா. அந்த டைமில் வந்து அம்மா அவளை கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சு ஒரு 2-3 வருஷமெல்லாம் அவங்க வளர்த்தி தான் எனக்கு கொடுத்தாங்க. அவள் ஸ்கூலுக்கு போகிற டைமில் தான் என்கிட்ட வந்தாள். ஸோ அப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனியாக சமைச்சு தான் அவளுக்கு ஊட்டி விடுவாங்க. அப்புறம் என்கிட்ட வந்தால் கொஞ்சம் மாறினான். இப்போ மித்துக்குட்டிக்கு வந்து அதே தான், துவரப்பருப்பு கேரட் எல்லாம் போட்டு அவனுக்கு தனியாக வந்து சமைச்சு வச்சுருவாங்க அவன் வர்றதுக்குள்ளே. ஸோ வந்ததுக்கப்புறம் லைட்டாக வந்து சூடு இருக்கும் போது அவனுக்கு ஊட்டி விட்டுருவாங்க. ஹரிஷ்மிதா வந்து அங்கே இருந்தது காரணம் என்னென்னா, நான் வந்து ஒரு 21 வயசு அப்படிங்கும்போது என்னை அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு இல்லையா. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு அப்பாவுக்கும் வந்து வீட்டில் தனியாக இருக்கிறதுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. ஸோ அந்த டைமில் வந்து நான் கொஞ்ச நாள் ஹரிஷ்மிதா வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. சரி, ஹஸ்பண்டும் வந்து அதான் சொன்னார், பரவாயில்ல அவள் அங்கே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. சரின்ட்டு தான் ஒரு 2 இயர்ஸ் வந்து அம்மா கிட்டேயே வளர்ந்தான். ஊருக்கு போகிறக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ ஷூட் இருந்தது. நம்ம சாரியோட ஃபோட்டோ ஷூட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ரீல்ஸில் வந்து நான் போட்டிருந்தேன் இல்லையா. அதுக்கப்புறம் அப்படியே சாரி எல்லாம் மடித்து தூக்கி போட்டுட்டு போனது தான். ஏன்னா அவசர அவசரமாக கிளம்ப வேண்டியது இருந்தது. ரீல்ஸுக்கு ரெடி பண்ணி அதை போஸ்ட் பண்ணி இந்த வேலைகள்லாம் அடுத்தடுத்து இருந்ததுனால சாரீஸ் எல்லாம் வந்து அப்படியே போட்டுட்டு போயிட்டேன். ஸோ அன்னைக்கு கொஞ்சம் டைம் இருந்தது. சரின்ட்டு தான் அம்மா வந்து குக்கிங் வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன், கொஞ்சம் துணிகள்லாம் அங்கங்கே இருக்குது, கொஞ்சம் நீட்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்ட்டு அந்த வேலைகள் வந்து பார்த்துட்டு இருந்தேன். சாரீஸ் வந்து ஒன்னொன்றும் ப்ரீப்ளீட் பண்ணி தான் நான் இப்போ கட்டிக்கிட்டு இருக்கேன். அது வந்து கட்டும் போது நல்லா இருக்குது. பட் ஒரு ட்ராபேக் எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கட்டி முடிச்சுட்டு நாம் வந்து அதை பழைய நிலைமைக்கு ஃபோல்ட் பண்ண முடியாது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, நாம் எப்படி தான் ஃபோல்ட் பண்ணி வச்சாலும் அந்த ப்ளீட் பண்ணும்போது அயர்ன் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த ஃபோல்டு வந்து அப்படியே இருக்குது. நான் வந்து அந்த சாரியை வெளியே கொடுத்து சும்மா அயர்ன் பண்ணி வாங்கினா கூட அந்த என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி சுருக்கு சுருக்கமாகவே சாரீ ஃபுல்லாகவே இருக்குதே தவிர நார்மலான ஒரு இதுக்கு அது வரவே மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 ட்ராபேக் வந்து ப்ளீட்டிங்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் வந்து ஒரு 4-5 சாரியை அப்படி அயர்ன் பண்ணி பார்த்துட்டேன். ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வெளியே கொடுத்து நல்லா அயர்ன் பண்ணி பார்த்து கட்டி பார்த்துருக்கேன். பட் வந்து அந்த சுருக்கம் இருந்தே ஆகுது. இது எனக்கு மட்டும்தானா, இல்லை நீங்களும் யாராச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை இந்த சுருக்கம் வராததுக்கு ஏதாச்சும் ஒரு டிப் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் நிறையா சாரீஸ் வந்து ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம்தான் அது வந்து கட்டவே ஆரம்பிக்கிறது. ஏன்னா ஒன்ஸ் வந்து ப்ளீட் பண்ணி கட்டிட்டோன்னு வைங்களேன், நம்ம மனசு வந்து அந்த மாதிரி நீட்டாக கட்டணும் அப்படிங்கிறது தான் தோணுது. ஸோ ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பேக் வந்து அமேசானில் வாங்கினது தான். கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு மேலே இருக்கும். ஓகே, ரொம்ப வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு தாங்கும். பட் நீட்டாக பேக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சாரீ எதுவும் கலையாமல் நம்ம வேணுங்கிறப்போ எடுத்துக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து பெஸ்ட் ஆப்ஷன்.
இத பார்த்து யாரும் பயந்துற வேண்டாம். மித்துக்குட்டியோட பல்லு. ஆக்சுவலா அவனுக்கு வந்து நான் ஊருக்கு போனோனே பல்லு விழுந்துருச்சு. ஃபர்ஸ்ட்டு பல்லு விழுந்துருச்சு. அவனுக்கு ஒரே குஷி. அத எடுத்து வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தான். அம்மா வந்ததுக்கப்புறம் அத காட்டணும் அப்படின்ட்டு. பர்த்டேக்கு வந்து நான் இல்ல இல்லையா? அதனால ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. வந்த உடனே பர்த்டே கிஃப்ட்டா இதான் குடுத்திருந்தாங்க. நான் வியர் பண்ண சாரி, ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த ஃப்ரேம்க்குள்ள வச்சு சூப்பரா வந்து ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணி குடுத்திருந்தாரு. இந்த தடவை என்னோட பர்த்டே விலாக் போடவே இல்ல. ஏன்னா நம்ம செலிப்ரேட் பண்ணவே இல்ல. ஸோ இந்த வீக் வந்து கண்டிப்பா பர்த்டே விலாக் தான் வரும். அதாவது நெக்ஸ்ட் வீக் வந்து பர்த்டே விலாக் தான் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெருசா ஒண்ணும் செலிப்ரேட் பண்ண போறதில்ல. எனக்கு மனசுக்கு திருப்தியா சில விஷயங்கள் பண்ணுவேன் அவ்வளோதான். ஸோ அந்த விலாக வந்து நெக்ஸ்ட் வீக்ல நான் ஷேர் பண்றேன். ஸோ அந்த ஒரு வாரம் நான் ஊர்ல இல்லாதப்போ துணிகள் டெய்லியும் வந்து வாஷ் பண்ணி மடிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து ஷெல்ஃப்ல வைக்க மாட்டாங்க. அது தனியா வச்சுருவாங்க. நான் வந்ததுக்கு அப்புறம் தான் எடுத்து வைப்பேன். ஏன்னா அம்மா வந்து வச்சாங்கன்னா எனக்கு திருப்தி இருக்காது அப்படின்ட்டு நினைப்பாங்க. அதனால ஒரு சோஃபால அடுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி எப்பவும் போல அரேஞ்ச் பண்ணி வச்சிருவேன். ஸோ ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த கார்பெட் ஃபுல்லாகவே ஹர்ஷ்மிதாவோட முடி தான். அந்த ரூமில் யூஸ் பண்ணிட்டு இருந்தா. இப்போ மேடம் வந்து இங்கே பெரிய மிரர் வந்துருச்சு இல்லையா? அதனால இந்த ஹாலை பிடிச்சாச்சு. இதுக்கு முன்னாடி நின்று தான் தலை சீவுறது, மேக்கப் பண்ணுறது இது எல்லாமே. கண்டிப்பாக 2 நாளைக்கு ஒருக்கா இந்த கார்பெட்டை க்ளீன் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா எக்கச்சக்கமான முடி அதில் இருந்தே ஆகும். நான் 10 நாள் போயிட்டு இல்லையா? அம்மாவுக்கு வந்து இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. சரின்ட்டு அது ஒரு 5 மினிட்ஸ் அந்த கார்பெட் எல்லாம் க்ளீன் பண்ணி ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டேன். எப்படியும் வந்து அந்த கார்பெட்டுக்கு கீழே இருக்கிற ஃப்ளோர் க்ளீன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வர அக்கா வந்தாங்க அப்படின்னா ஃப்ளோர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட இண்டோர் பிளான்ட்ஸ்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றினேன். ஊருக்கு கிளம்புறக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எல்லா செடிகளுக்கும் தண்ணி ஊற்றினேன். ஒரு 2 3 நாள் வந்துடலாம். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் இல்லை. நம்ம ஆஸ் யூஷுவல் ஒரு 4 நாள் கழித்து தண்ணி ஊற்றினா கூட பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. போய் இப்படி ஸ்ட்ரக் ஆவ அப்படின்ட்டு எனக்குமே சுத்தமாக இல்லை. அம்மா வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க, செடியெல்லாம் வந்து வாடின மாதிரி இருக்குது, ஏதாவது செடிக்கு நான் தண்ணி ஊற்றுட்டா அப்படின்ட்டு. கீழே இருக்க செடிகளுக்கு மட்டும் ஊற்றுங்க, சக்லன்ஸுக்கு தேவைப்படாது அப்படின்னு. ஆனால் வந்து பார்த்தா சக்லன்ஸே நல்லா காஞ்சிருந்தது. அப்புறம் தான் அம்மா சொன்னாங்க, எக்கச்சக்கமான வெயில், அந்த வெயிலுக்கு வந்து இது தாங்கவே இல்லை. நானும் தண்ணி ஊற்றலாமான்னு பார்த்தேன். சப்போஸ் வந்து நிறையா ஊற்றிட்டேன் அப்படின்னா செடி சுத்தமாக அழுகி போயிடும் நீ சொல்லியிருக்க, அதனால நான் அந்த ரிஸ்க் எடுக்கல அப்படின்னாங்க. எனக்கு அப்புறம் தான் தோணுச்சு, இதே இவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னா கண்டிப்பாக டெரஸில் இருக்க செடிகள்லாம் இன்னுமே வாடி இருக்குமே அப்படின்ட்டு. சாயங்காலம் வரைக்கும் எனக்கு வெயிட் பண்ணவே தோணலை. பட் டைமும் இல்லை. மித்துக்குட்டி கூப்பிட்டு வர்றதுக்கான டைம் ஆயிடுச்சு. சரி எப்படியோ ஆனதாச்சு, ஒரு நாள் செடியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அப்படியே இந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு மித்துக்குட்டி கூப்பிட்றதுக்காக கிளம்பியாச்சு. கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டோம். ஏன்னா காய்கறிகள் கொஞ்சம் இல்லைனாங்க அம்மா. சரி அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் மித்து கூப்பிட போகலாம் அப்படின்ட்டு நானும் அம்மா 2 பேரும் தான் கிளம்பினோம். போகும்போது கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு போனால் அப்புறம் இடையில ஹஸ்பண்ட் வாங்கினாரு. அப்புறம் அம்மா வந்து கொஞ்சம் வாங்கி நான் காய்கறி வந்து கட் பண்ணி வச்சுட்டு போகிறேன், ஸோ இன்னும் ஒரு 2 3 நாளைக்கு உனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னாங்க. வேண்டான்னு சொன்னால் கேட்கல. சரி ஓகே, ரொம்ப ஆசைப்படுறாங்க போல இருக்கு வேலை செய்யறதுக்கு அப்படின்ட்டு காய்கறி ஷாப்புக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மித்து கூப்பிட்றக்கு போனோம். இந்த வீக் நம்மளோட ஃபேமிலியில் யார் யார் பர்த்டே அண்ட் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? லோகேஷ், சங்கீதா, கிருத்தி, சம்யுக்தா ஸ்ரீ, செர்லின் சாத்விகா, விவேகா ஸ்ரீ, வனித்தன், ஆர்னேஷ், கிருத்திஷ், ஸ்டெஃபி மார்டின், தென்னவன், சம்ரிதா, முத்துமாரி, மௌனிஷ், நவஸ்ரீ, அனுஷா ராஜேந்திரன், சத்யா, கவின், ஸ்ரீஹரி, தங்கராஜ் பாண்டியன், தனலக்ஷ்மி, ஆஃப்ரின் சுல்தானா, ஷம்னீர் நிஷா, பிரியா மகேந்திரன், ரக்ஷன்.
இதில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற அனைவருக்குமே இனிய பிறந்த நாள் தின நல்வாழ்த்துக்கள். அண்ட் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறவங்க அனைவருக்குமே இனிய திருமண நாள் தின நல்வாழ்த்துக்கள். இன்று போல என்றுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழணும். சில பேர் வந்து நான் விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் vlogல வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த அளவுக்கு அதாவது நான் கமெண்ட்ஸ் பார்த்த வரைக்கும் நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன். சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. நெக்ஸ்ட் வீக் vlogல கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். இல்லை நான் மறந்துடுவேன்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா எனக்கு இந்த கமெண்ட்ஸில் வந்து அவங்களோட பேரை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் விஷ் பண்ணிடுறேன். ஸோ காய்கறி எல்லாம் வாங்கி முடிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 1:30 பக்கம் ஆயிடுச்சு. அந்த டைம் தான் மித்து வந்து விடுவாங்க. சரின்ட்டு நான் அம்மாவும் டைரெக்டாக மித்துக்குட்டியோட ஸ்கூலுக்கு போயாச்சு. சளி பிடிச்சிருக்கு ஏறுமா. சளி பிடிச்சிருக்கு. ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் வேண்டாம். அம்மா உன்னை கையெடு கையெடு. கை கை கை. என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு? கழட்டிடுமா இதை. சாக்லேட் வீட்ல நிறைய இருக்கு. சாக்லேட் நீ வீட்டில் வந்து பாரு அம்மா எவ்வளவு பெரிய பெரிய சாக்லேட் இருக்கு. கையெடு. கையிடுமா. ஆமா 10-15 சாக்லேட்ஸ் நான் போய் காட்டுறேன் பாரு. இன்னைக்கு அம்மா காலையில் எடுத்து வச்சு நிறைய சாக்லேட் இருக்கு. ஓகே கொத்தமா. ஓகே பாய். ஏன்டா எடுக்கக்கூடாது அவனை வீடியோ? ஏன் எடுக்கக்கூடாது? நான் அப்படிதான் எடுப்பேன். மித்துக்குட்டி அப்படிதான் எடுப்பேன். வேற போய் பல்லு விழுந்துருச்சு. இல்லை காட்டினி எல்லாத்துக்கும் ஸ்ரீகார் மித்திரம் காட்டிடு. நீ விழுந்த பல்லு அச்சோ ஓட்டப்பல் ஆகி போயிட்டு இவங்களுக்கு மேலே போகுது சாமி. இப்போல்லாம் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அவனை ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரது தான். ஏன்னா ஸ்கூல் பக்கத்தில் ஒரு பெரிய பேக்கரி, அது பக்கத்தில் ஒரு பெரிய டாய் ஷாப். இது 2 கிட்டே இருந்து தப்பிச்சு நான் வரணும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேக்கரி, அப்படி இல்லைன்னா அந்த டாய் ஷாப்பில் ஒரு 200 மொய் வைக்கணும். நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கூலுக்கு அந்த பக்கம் போய் நிறுத்தறதுக்கு பார்ப்பேன். பட் பார்க்கிங் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பக்கமே நிறுத்தி கூப்பிட வேண்டியதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அவன் ஸ்கூல்லேருந்து வெளியே வருவான் இல்லையா, அப்போவே அவன் மைண்டை டைவெர்ட் பண்ணுறக்காக ஏதேதோ கதை பேசுவேன். சம்மந்தமே இல்லாத கதைகள்லாம் பேசி அவனை டைவெர்ட் பண்ணி காரில் ஏற்றிடுவேன். டக்குன்னு சார் வந்து புரிஞ்சுட்டார் அப்படின்னா அப்புறம் நம்ம பேக்கரிக்கு போக வேண்டியதுதான். ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா 10 நாள் கழித்து அன்னைக்கு தான் லஞ்சு சாப்பிட்றேன். அந்த 10 நாளுமே லஞ்சை ஸ்கிப் பண்ணியாச்சு. ஏன்னா எனக்கு ஃபிசிக்கல் ஒர்க் இல்லாததுனால பசியே இல்லை. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஹெவியாக சாப்பிட்றதுனால நைட்டு தான். அதுக்கு இடையில ஏதாச்சும் ஒரு டீ குடிப்பேன், ஒரு காஃபி, அவ்வளோதானா. பட் 10 நாளும் வந்து லஞ்சை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிட்டேன். எனக்கும் வந்து அது ஒரு டயர்ட்னஸ் எதுவுமே தெரியல. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு இது வந்து ஒரு பெரிய ராஜ விருந்தாட்டம் இருந்தது. அவ்வளோ ஆசையாக சாப்பிட்டேன். 10 நாள் கழித்து சாப்பாடு கிடைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சாப்பிட்டேன். ஸோ இந்த vlog வந்து இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீக்லேருந்து எந்த vlogகும் ஸ்கிப் பண்ணாமல் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு வீடியோ போடுறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.